ஓம் அகதிசாய நமக, ஓம் அகதிசாய நமக, ஓம் அகதிசாய நமக. நான் இன்று 2வது முறை வந்திருக்கேன். என் உடல்நிலை அன்றைக்கி சரியில்லாமல் வந்தேன், ஐயாவுக்கு தெரியும். அன்று நான் பேச முடியாமல் தான் இருந்தேன். இன்று நான் ஆஸ்பத்திரியில் கேட்கும்போது டாக்டர் எனக்கு பெரிய ஒரு ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொல்லியிருந்தாங்க. சின்ன கட்டி இருந்ததை இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணி தான் இந்த சபைக்கே நான் வந்தேன். 10 நாள் ஆகுது பண்ணி முடியாமல் தான் வந்தேன். அன்று வந்த உடனே இப்போ மறுநாள் போய் நான் ஆப்ரேஷன் பண்ணணும், சபைக்கு வந்த மறுநாள். அப்புறம் வந்துட்டு போய் ஸ்கேன் பண்ணாங்க, சிடி ஸ்கேன் பண்ணாங்க, எம்ஆர் ஸ்கேன் பண்ணாங்க. ஆனால் அவங்க முதல்ல ஆப்ரேஷன் பண்ணினதில் வந்து கட்டியில் வந்து எனக்கு கேன்சர் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ தான் ஆரம்பம்னு சொன்னாங்க. அப்படின்னா சிடி ஸ்கேனு, எம்ஆர் ஸ்கேனு எல்லாம் எல்லா டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டோம். ஐயாவோட நாமத்தை சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் இன்று எனக்கு எது இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க. ஓம் அகதீஷாய நமக. நார்மலாக வந்துடுச்சேன்னு சொன்னாங்க. நான் அவரை சொன்னேன். ஆனால் இன்னும் என் பிள்ளைங்க ஏதாச்சும் சிறிய ஏதாச்சும் இருக்கும் பயப்படுறாங்க. அது எப்படி எனக்கு சொல்லணும்? நாமம் தொடர்ச்சியாக உச்சரிக்கின்ற பொழுது உள்ளுக்குள் அச்சம், சலனம், சந்தேகம் எதுவும் தேவையில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். நிச்சயமாக சபை நாடி வந்து உரைத்தவாறு அகத்திய நாமம் என்பது வலுவுள்ள நாமம். அந்நாமத்தை வைத்து அந்நாமத்திற்கு சொந்தக்காரனை வென்ற சபை என்று இச்சபையினுடைய ஆற்றலை யாம் தெரிவித்து அற்புதமாய் ஒன்றும் இல்லா நிலை ஏற்படுகின்ற நல்லாசியை அகத்தியன் வரமாக வழங்குகின்றோம் யாம். ஓம் அகதீஷாய நமக. நம்பிக்கை சலனமில்லா, சந்தேகமில்லா நம்பிக்கையே ஒருவன் வாழ்வுதனை உயர்த்துகின்றது என்பதற்கு இது ஒரு சான்று என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். உமை கண்டால் சலன சந்தேகத்திற்குள் இருக்கின்ற திரேகம் போல் தெரியவில்லை. நிச்சயம் உறுதியோடு வந்து அது மறைந்து விட்டது என்று உரைக்கின்ற உரைக்குள் இருக்கும் அத்தகைய நிலை, அத்தகைய வலுவுள்ள நிலைதனை அகத்தியன் காண்கின்றோம். அந்நிலையோடு பயணப்படு, எவ்வேளையும் உள்ளிருந்து அகத்தியம் காக்கும் என்ற அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இன்னொன்று, என் பொண்ணுக்கு எக்ஸாம் இப்போ 3 தடவை எழுதிக்கிட்டாப்புல. பிரதீபா பேர். பொண்ணுக்கு 3 தடவை எக்ஸாம் இப்படி பரீட்சை எழுதியிருக்கா, வேலைக்காக, கவர்மெண்ட் பரீட்சைக்காக. பேர் வந்து பிரதீபா. தனுசு ராசி, பூராட நட்சத்திரம். அது வேலை எப்படி கிடைக்குமான்னு இன்னும் எழுத போகிறேன்னு. என்ன டிஎன்பிஎஸ்சியா? டிஎன்பிசியில் வேலைக்கு பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்காங்க. 3 தடவை எழுதி இன்னும் கிடைக்கல. இன்னும் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? பிரதிபா ராசி நட்சத்திரம் சொல்லுங்கள் உங்கள் மகளுக்காண்டி. தனுசு பூராட நட்சத்திரம். கூட்டிட்டு வரணும் நான் ஒரு வட்டம் சபைக்கு. மனைவி மார்ச்சாய் மனைவி. மார்ச்சாய் மனைவி தான் என் பொண்ணு. ஒரு நாளைக்கு கூட்டுவாங்க. நீங்கள் இன்னைக்கு வரணும்னு சொன்னாப்புல. அவர் மனைவி உங்கள் பொண்ணு, அந்த பொண்ணுக்கு தான் இப்போ வேலை கேட்குறீங்க. ஆமாம், 2 பேரும் நின்று கேளுங்க. வரணும்னு சொன்னாப்புல. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு எக்ஸாம் இருந்தது. சரி சரி சரி, அது மார்ச்சாமி வர. அப்படி நீங்களும் வரைய இருந்தாலும் அருள் நிலையை பெருநிலையாய் வழங்கும் ஆதிசேஷன் அமர்ந்து அற்புதமாக அருள் பாலிக்கும் இச்சபையில் நாக நிலைதனை, சர்ப நிலைதனை வணங்கி வரும் அத்தகைய பேராற்றல் கொண்ட குலநிலையிலிருந்து வழியாய் வந்த உமது அந்நிலைக்கு அகத்தியன் யாம் நல்லாசி வழங்குகின்றோம். வரும் காலமதில், எதிர்வரும் காலமதில் இருக்கும் 3 சஷ்டி நாட்கள் தொடர்ச்சியாக இச்சபை நாடி கோமாதா பூஜை கண்டு, அச்சஷ்டி நாளில் 2வது சஷ்டி பெருநாளுக்குரிய கோமாதா பூஜை உரிய கைங்கரியத்தினை ஏற்று நடத்தி 3வது சஷ்டி காலங்கள் நிறைவுற்ற பின்பாக அதனிலிருந்து மாறுதல் என்பது நிச்சயம் சம்கார நிலை கொண்ட சடாச்சர மந்திரம் சுற்றி வருகின்ற சபையிலிருந்து அணுக்கரகம் பெற்று ஆற்றல் பெற்று
நிச்சயம் அந்நிலை கிட்டும் என்று அகத்தியன் நல்ல ஆசி வழங்குகிறார். ஓம் அகதீஷாய நமக. உயர் பணி அற்புத பணிதனை சபையோடு ஏற்று நடத்தி சித்தன் கூறும் அற்புதமான பணிகளை இங்கிருந்து அமர்ந்து சிவமகாராத்திரி பெருவிழாவிற்குரிய பணிகளை ஏற்று நடத்திய சீடனுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி ஓம் அகதீஷாய நமக. அந்நற்பணி நிலைக்குள்ளிருந்தும் அக்கைங்கரிய நிலைக்குள்ளிருந்தும் அகத்தியன் பேராற்றல் கொண்ட ஆற்றலுக்குள்ளிருந்து ஆசிகள் வழங்கி நற்சுப நிகழ்வு நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளும் நல் நிகழ்வாய் நடந்தேறும் என்று அருமுகப் பெருமானுடைய ஆற்றலின் மூலம் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக.